ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் 59வது திருவிளையாடல் நரி பரியாக்கிய படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் மதுரையம்பதிக்கு வந்து அரசனை சந்திக்கின்றார். அரசனிடத்தில் இன்னும் குறிப்பிட்ட நாளில் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று இறைவன் சொன்னதை அப்படியே கூறுகின்றார். மன்னனும் அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். அவர் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டில் அவருடைய சொந்தக்காரர்கள், நட்பு வட்டாரங்கள், அவருக்கு கீழ் பணிபுரிபவர்கள், இன்னும் அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் வந்து, நீங்கள் அந்தணர் தொழில் என்பது உங்களுடைய தொழில், கோவிலில் பூஜை பண்ணி வேதங்கள் ஓதுவதுதான் நம்முடைய தொழில், அதை விடுத்து முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அந்த பணத்தை முழுவதும் இறைவனுக்கு ஆலயம் எழுப்புவதற்கும் அடியார்களுக்கும் செலவழித்து விட்டீர்கள். இப்பொழுது எப்படி குதிரை வருவது? உங்களால் அரசன் எங்களுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றீர்கள். தாங்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அனைவரும் இடித்து உரைக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் அவர்களிடத்தில், அரசன் என்னை தண்டித்தாலும் தண்டிக்கட்டும், நான் இறந்து பட்டாலும் படட்டும் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அவர் இருக்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. அரிகனை தொடுத்து வேடம், அரிகனை தொடுத்து வேடம், அட்டவன் செழியன் வாயில், அட்டவன் செழியன் வாயில், தெரிகளை அமைச்சர் ஏற்றை, தெரிகளை அமைச்சர் ஏற்றை, தேசிக வடிவத்து ஈண்டி, தேசிக வடிவத்து ஈண்டி, வரிகழல் சூட்டியாண்ட, வரிகடல் சூட்டியாண்ட, வண்ணம் வண்ணம் ஐயன், வண்ணம் வண்ணம் ஐயன், நரிகளை பரிகள் ஆக்கி, நரிகளை பரிகளாக்கி, நடத்திய வாரும் சொல்வாம், நடத்திய வாரும் சொல்வாம். அரிக்கணை அப்படின்னா நரசிம்ம அஸ்திரம் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். கணைனா அஸ்திரம், அரினா இங்க நரசிம்மம், அந்த நரசிம்ம அஸ்திரம். அந்த நரசிம்ம அஸ்திரத்தை தொடுத்து அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி வேளம் அட்டவன், யானையை கொன்ற சிவன். நம்ம
திருவிளையாடற் புராணத்தில் அது ஒரு வரலாற்றில் நம்ம படித்தோம். என்ன சுவாமி நரசிம்ம அஸ்திரத்தை செலுத்தி அந்த யானையை அழித்தார். அட்டவன் அப்படின்னா அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவபெருமானினுடைய அந்த செழியன், அந்த பாண்டிய மன்னன், அந்த அழித்த அந்த பாண்டிய மன்னன், அவனுடைய வாயில் அவனுடைய அந்த அவைக்களம், அதில் தெரிகலை அமைச்சர் ஏற்றை, அந்த எல்லா கலைகளையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, கலைகளை ஆய்வு செய்த அந்த அமைச்சர் யாரு? மாணிக்க வாசகர். அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் பெரிய அமைச்சர் முதலமைச்சர், அதான் அமைச்சர் ஏற்றை. ஆண் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான், அவர் எப்படிப்பட்டவர்? எல்லா கலைகளையும் தெரிந்தவர், ஆய்வு செய்தவர். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை சிவபெருமான் தேசிக வடிவத்து ஈண்டி, அந்த தேசிக வடிவம் ஞானாசிரியன், தேசிகர்னா குருநாதர், ஞானாசிரியன், அந்த ஞானாசிரியனுடைய வடிவத்தில் அவருக்கு பக்கத்தில் வந்து திருப்பெருந்துறையில் இறைவன் ஞானாசிரிய கோலத்தில் வந்து வரிகழல் சூட்டி ஆண்ட வண்ணம் இவ்வண்ணம். அவருடைய தலையில் தன்னுடைய திருவடியை சூட்டி, திருவடி தீட்சை தந்து, கழல்னா திருவடின்னு அர்த்தம், வரிகழல்னா சிலம்பு சதங்கைகளெல்லாம் போன்று அணிந்திருக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடியை மணிவாசக பெருமானினுடைய தலையில் சூட்டி ஆண்ட வண்ணம், அவரை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த திருவிளையாடலை இவ்வண்ணம் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன் அப்படின்னுட்டு அந்த முதல் திருவிளையாடலை எடுத்து சொல்றாரு. அடுத்த 2 வரியில அடுத்த என்ன திருவிளையாடல் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறத எடுத்து கூறுகின்றார். ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடத்தியவாறும் சொல்வாம். அந்த சொக்கநாத பெருமான் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி அந்த மதுரை மாநகரத்திற்கு நடத்தி கொண்டு வந்த அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு அடுத்த வரலாறையும் இப்போ சொல்றார். அதாவது முதல் பாட்டிலேயே முந்தின திருவிளையாடல் என்ன இருக்கிறதையும் சொல்லுவாங்க, அதே பாட்டிலேயே அடுத்த திருவிளையாடல் நான் என்ன சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பில் இதில் முதல் திருவிளையாடல் என்ன நடந்துச்சு, இப்பொழுது என்ன திருவிளையாடல் சொல்ல இருக்கின்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எடுத்து கூறுகின்றார். சுற்றமாம் பாசம் நீவி துகளறுத்து இருந்தார் தம்மை மற்றை நாள் அழைத்து வேந்தன் வந்தில போலும் இன்னும் கொற்றவாம் பரிகள் என்ன பொறுமதி முடித்தான் அன்பர் இற்றை நாள் முதல் நாள் 3 ஈண்டுவ இறைவ என்ன சுற்றமாம் பாசம் நீவி. முதல் நாள் மணிவாசக பெருமானுடைய சுற்றத்தார்கள், நண்பர்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு கீழ்
அந்த சுற்றத்தார்களினுடைய பாசங்களை எல்லாம் நீக்கி விடுகின்றார். அவர்களையெல்லாம் தக்க பதில் கூறி அனுப்பி வைத்து விடுகின்றார். துகள் அறுத்து, துகள் அப்படின்னா ஆணவம்னு அர்த்தம். அந்த ஆணவ மலத்தை அறுத்து மணிவாசக பெருமான் இருந்தார். தம்மை அந்த மணிவாசக பெருமானை, அதாவது ஆணவ மலத்தை அறுத்து சுற்றத்தார் மீது வைத்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் நீக்கி மணிவாசக பெருமான் தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றார். அந்த மணிவாசக பெருமானை மற்றை நாள் அழைத்து, மறுநாள் அரசனே வேந்தனே மணிவாசக பெருமானை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கின்றான். மற்றை நாள் அழைத்து வேந்தன் அவற்றை மணிவாசக பெருமான்ட்டு சொல்றான் அரசன். வந்தில போலும் இன்னம் கொற்றவாம் பரிகள், கொற்ற அப்படின்னா வெற்றி தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். வாம்னா தாவி செல்லக்கூடிய அப்படின்னு பொருள். அப்போ வெற்றி தரக்கூடிய, தாவி ஓடக்கூடிய அந்த குதிரைகள் எல்லாம் இதுவரைக்கும் இன்னும் வரவில்லையே என்ன என்று அரசன் மணிவாசக பெருமானிடத்தில் கேட்கின்றான். உடனே குறுமதி முடித்தான் அன்பர், சிறிய சந்திரன் தேய்ந்த மதி, அந்த தேய்ந்த மதியை தலையில் முடித்து வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் சந்திர மௌலீஸ்வரர் இல்ல சந்திரசேகரர், அந்த சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான். குறுமதி முடித்தான் அன்பர்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். மணிவாசக பெருமான் அதற்கு அரசனுக்கு பதில் கூறுகின்றார். இற்றை நாள் முதல், இன்றைக்கு கணக்கு வச்சுக்கிடுங்க, இன்னையிலிருந்து 3 நாட்களில், நாள் 3ல் 3 நாட்களுக்கு உள்ளாக ஈண்டுவ குதிரைகளெல்லாம் இங்கு வந்து சேரும் இறைவ அரசனே என்று கூறுகின்றான். ஒரு நல்ல அரசன் நேர்மையான அரசன், இறைவனுக்கு கடவுளுக்கு ஒப்பானவன். அதனால அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களெல்லாம் அரசனையே இறைவனே கடவுளே என்று கூறுவார்கள். அந்த அமைப்பில் மணிவாசக பெருமானும் அரசனை பார்த்து இறைவனே என்று கூறுகின்றார். துகள் அப்படின்னா ஆணவம்னு அர்த்தம். அதான் புக்கு ஒரு நூல் இருக்கு பார்த்தீங்களா, துகளறு போதம். அந்த ஆணவத்தை அறுக்கக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடிய நூல் துகளறு போதம் அப்படின்ட்டு. அப்ப துகள் அறுத்து அப்படின்னா ஆணவத்தை அறுத்து மணிவாசக பெருமான் சுற்றத்தார்கள் எல்லாம் நீக்கி அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த துறவியாக அவர் இருக்கின்றார். அவரை அரசனே மறுநாள் அழைத்து, என்ன குதிரையெல்லாம் வரலையே அப்படின்னு கேட்குறார். 3 நாளைக்குள்ள வந்துடும், இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கிடுங்க, 3 நாளைக்குள்ள குதிரை வந்துடும் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். நாம் 59வது திருவிளையாடல் நரி பரியாக்கிய படலத்தில் இருக்கின்றோம். நரசிம்ம அஸ்திரத்தை பிரயோகம் செய்து அந்த யானையை, தன் மீது ஏவிய யானையை அழித்த அந்த சிவபெருமான், அவன் அந்த சிவபெருமானையுடைய நாட்டை ஆளக்கூடிய பாண்டிய மன்னன், அந்த சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த செழியன், அந்த பாண்டிய மன்னனினுடைய அவைக்களத்தில் மாணிக்கவாசகர் அமைச்சராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட அமைச்சராக இருக்கின்றார்? எல்லா கலைகளையும் தெரிந்து அவற்றை ஆய்வு செய்து ஒரு ஆண் சிங்கத்தை போன்று முதலமைச்சர் பதவியில் மணிவாசக பெருமான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட மணிவாசக பெருமானை சிவபெருமான் ஞானாசிரிய வடிவத்தை காட்டி அவருக்கு அருகில் திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்தில் அவருடைய திருவடியை மணிவாசக பெருமானினுடைய தலையில் சூட்டி திருவடி தீட்சை தந்து, இன்னும் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, உபதேச தீட்சை, பஞ்சாக்கர உபதேச தீட்சை, எல்லா தீட்சைகளையும் செய்து அவரை ஆட்கொண்ட, தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த திருவிளையாடலை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். அடுத்து நான் சொல்லப்போவது அடுத்த திருவிளையாடல்.
ஐயன் அந்த சொக்கநாத பெருமான் நரிகளையெல்லாம் குதிரைகளாக ஆக்கி மதுரை மாநகரத்திற்கு நடத்தி வந்த அந்த திருவிளையாடலை உங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து கூற இருக்கின்றேன். மணிவாசக பெருமான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்றால், முந்திய நாள் அவரிடத்தில் அவருடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள், அவரை சார்ந்தவர்கள், அவருடைய பணியாட்கள் அனைவரும் வந்து குதிரை வாங்குவதற்குரிய பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டீர்கள், அரசன் குதிரை கேட்டால் எப்படி வருவது என்றெல்லாம் அவர்கள் இடித்து உரைக்கின்றார்கள். நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களிடத்தில் அரசன் என்ன தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து விடுகின்றார். இப்படி அந்த சுற்றத்தார்களினுடைய பாசத்தை எல்லாம் நேற்றைய தினமே நீக்கிவிட்டு தன்னுடைய ஆணவ மலத்தை அறுத்து ஒரு உயர்ந்த துறவியாக மணிவாசக பெருமான் வீட்டில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மணிவாசக பெருமானை மறுநாள் அந்த அரிமர்த்தன பாண்டியனாகிய அந்த பாண்டிய மன்னன் அவைக்கு அழைக்கின்றான். மணிவாசக பெருமானும் வருகின்றார். மணிவாசக பெருமானிடத்தில் அரசன் கேட்கின்றான், வெற்றி தரக்கூடிய தாவி செல்லக்கூடிய குதிரைகள் எல்லாம் இன்னும் வந்து சேரவில்லையே, என்ன நடந்தது என்று கேட்கின்றார். உடனே அதற்கு அந்த சிறு மதியை, குறு மதியை, அந்த சந்திரனை அணிந்த பிறைச்சந்திரனை தலையில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய அன்பர், அதாவது சந்திரசேகரர் அல்லது சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அதற்கு பதில் கூறுகின்றார். இன்றைய நாளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து 3 நாட்களில் அந்த குதிரைகளெல்லாம் இங்கு வந்து சேரும். எங்களுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, 3 நாளில் குதிரை வந்து சேரும் என்று பாண்டிய மன்னனுக்கு வாதவூரர் மணிவாசக பெருமான் பதில் கூறுகின்றார். சிந்துர நுதல் மால் யானை செல்வ அப்பரிக்கு வேறு மந்துரை அகன்றவாக வகுக்க சூழ் தண்ணீர் ஊட்ட நந்து உரை தடங்கள் வேறு தொடுக நீள் நகரம் எங்கும் இந்த உரை மாடம் எல்லாம் அழகு செய்திடுக என்றார். மேலும் மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் கூறுகின்றார், சிந்துர நுதல் மால் யானை செல்வ, நெற்றியில் சிந்தூரம் அணிந்து இருக்கக்கூடிய அந்த நெற்றியை உடைய, நுதல்னா நெற்றி, நெற்றியை உடைய மதமயக்கம் உடைய யானைப்படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே அப்படின்னு பாண்டிய மன்னனை கூறுகின்றார். சிந்துர நுதல், சிந்துரம்னா யானைக்கு நெத்தியில அந்த சிகப்பு திலகங்கள், திருநீர் இதெல்லாம் பூசுவாங்க. அதை அந்த சிகப்பு திலகங்கள் பூசுறதுக்கு அந்த சிந்தூரத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த நுதல்லாம் நெற்றி, மால்னா மதமயக்கம் உடையது. அப்படி அந்த சிந்தூரம் நெற்றியில் அணிந்து அழகுபடுத்தப்பட்ட மதமயக்கம் உடைய யானைப்படைக்கு செல்வன் அப்படின்னா தலைவன், யானைப்படைகளை நிறைய உடைய செல்வமாக உடைய பாண்டிய மன்னனே அப்படின்னு பாண்டிய மன்னனை மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அப்பரிக்கு வேறு மந்துரை அகன்றவாக வகுக்க, வரக்கூடிய குதிரைகளுக்கு வேறு இடங்களில் மந்துரை, மந்துரைனா குதிரை பந்தின்னு அர்த்தம். குதிரைகளை வரிசையாக நிறுத்தக்கூடிய அந்த குதிரை லாயத்துக்கு பேர் மந்துரைன்னு பேர். அந்த குதிரை லாயத்தை இன்னும்
அகன்றவாக இன்னும் விரிவாக நீங்கள் வகுக்க அமைப்பீர்களாக. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய குதிரை லாயம் சின்ன லாயமாக தான் இருக்கு, நிறைய குதிரைகள் வர இருக்கின்றது. அதனால குதிரை லாயத்தை மிக பெரியதாக நீங்கள் அமைப்பீர்களாக அப்படின்னுட்டு வரக்கூடிய குதிரைக்கு ஏற்றாற் போல பெரிய குதிரை பந்தியை அந்த நீங்கள் குதிரை லாயத்தை அமைப்பீர்களாக அப்படின்னு அரசனிடத்தில் கூறுகின்றார். சூழ் தண்ணீர் ஊட்ட நந்து உரை தடங்கள் வேறு தொடுக. அந்த குதிரைகள் சூழ்ந்து நின்று தண்ணீர் குடிப்பதற்காக நல்ல சங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய குளங்கள், தடங்கள்னா குளங்கள், குளங்கள் வெவ்வேறு விதமான அந்த குளங்களை நீங்கள் தோண்டி அமைப்பீர்களாக. தொடுக அப்படின்னா தோண்டி அமைத்தல்னு அர்த்தம். தரையை தோண்டி நல்ல குளங்களை எல்லாம் அமைப்பீர்களாக. ஏன்னா அந்த குதிரை தண்ணி குடிக்கணும். அப்போ அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு குளங்கள் எல்லாம் தோண்டி அமைப்பீர்களாக அப்படிங்கிறார். அது என்ன நந்து உரை தடங்கள்? அந்த தண்ணீர் ஊத்து எங்கே இருக்குன்னு பார்த்து தோண்டணும். தண்ணீர் ஊத்து இருக்கக்கூடிய இடத்துல மேட்டால சங்குகள் எல்லாம் சின்ன சின்ன சங்குகள் எல்லாம் இருக்கும். அந்த சங்குகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நீர் வரக்கூடிய நீர் ஊற்று இருக்கக்கூடிய இடங்கள்ல தோண்டி நீங்கள் நல்ல ஒரு சிறு சிறு குளங்களை எல்லாம் அமைப்பீர்களாக. ஏன்னா அந்த குதிரை தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குளங்கள்லாம் வேண்டும். நீள் நகரம் எங்கும் இந்து உரை மாடம் எல்லாம் அழகு செய்திடுக. நம்முடைய நீண்ட அந்த மதுரை மாநகரம் முழுவதும் சந்திரன் தங்கக்கூடிய வீடுகளையெல்லாம் அழகுபடுத்தி வைப்பீர்களாக என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். ஏன்னா சுவாமி நானே குதிரையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கை இறைவன் அப்ப இறைவன் வரும்போது நம்ம ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற இதுல மேலும் குதிரைகள் ஒரு பெரிய செல்வம். யானை, குதிரை இதெல்லாம் பெரிய செல்வம். அதனால இந்த நம்முடைய நகரத்தையும் சந்திரன் தங்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த மாடங்கள், செல்வ செழிப்பாக இருக்கின்றார்கள் மதுரை மாநகர மக்கள். அப்படிப்பட்ட அந்த மாடங்களை எல்லாம் நீங்கள் அழகுபடுத்துவீர்களாக அப்படின்னுட்டு அரசனிடத்தில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதாவது குதிரை லாயம் பெருசா புதுசா அமைங்க, அந்த குதிரைகளுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு நல்ல நீர்நிலைகளை அமைப்பீர்களாக, இந்த நகரத்தை அழகுபடுத்துங்கள், அந்த சந்திரன் தங்கக்கூடிய அளவுக்கு மிக உயரமான சுவர்களை உடைய மதில்களை உடைய அந்த மாடங்கள் மிகப்பெரிய வீடுகளை எல்லாம் அழகுபடுத்துங்கள் அப்படின்ட்டு அரசனிடத்தில் மேலும் மணிவாசக பெருமான் கூறுகின்றார். காவலன் கருமம் செய்வோர் கந்துக பந்தி ஆற்றே ஓவர நகரம் எங்கோ ஒளிவர அழகு செய்ய தாவு தென் கடல் ஏழ் கண்ட சகரர் போல் வைகள் மூன்றில் வாவியும் குழனும் தொட்டார் மண் தொடு கருவி மாக்கள் காவலன் கருமம் செய்வோர். காவலன்னா அரசன், கருமம்னா பணி. அரசன் சொன்ன பணிகளை செய்யக்கூடியவர்கள் உடனே அவர்கள் கந்துக பந்தி ஆற்றி. கந்துகம்னா குதிரைன்னு அர்த்தம், பந்தினா அந்த குதிரைகளை நிறுத்தக்கூடிய வரிசையாக நிறுத்தக்கூடிய லாயம், குதிரை லாயம். அந்த குதிரை பந்திகளை எல்லாம் இப்பொழுது அமைத்து விடுகின்றார்கள்.
ஓவர நகரம் எங்கும் ஒளிபெற அழகு செய்ய. எல்லா எந்த இடத்தையும் நீங்காமல் அப்படின்னா விட்டு விடாமல், ஓவரன நீங்காமல், இங்கே விட்டு விடாமல், எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா இடத்தையும் நகரத்தை பூரா அழகுபடுத்துகின்றார்கள். நல்ல ஒளிகளை எல்லாம் ஏற்றி அழகு செய்கின்றார்கள். தாவு தென்கடல் ஏழ் கண்ட, அந்த தெளிந்த நீரை உடைய அலையடித்து, தாவுன்னா அலையடித்து கொண்டிருக்கக்கூடிய தெளிந்த நீரை உடைய அந்த 7 கடல்கள், அந்த 7 கடல்களையும் அமைத்த அந்த சகரர்கள், அது ஒரு வரலாறு. அந்த சகரர்களைப் போல அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாட்களும் 3 நாட்களில் அந்த வாவிகள் குளங்களை எல்லாம் மண்ணை தோண்டி மிக அருமையாக அமைத்து விடுகின்றார்கள். மண் தொடு கருவி மாக்கள், மண்ணை தோண்டக்கூடிய கருவியை உடைய அந்த மாக்கள், அந்த மக்கள், அந்த பணியாட்கள் எல்லாம் அரசன் சொன்னதை உடனே நிறைவேற்றி வைக்கின்றார்கள். 3 நாட்களுக்குள்ள அந்த வாவிகள் குளங்களை எல்லாம் அவர்கள் அமைத்து விடுகின்றார்கள். மிகப்பெரிய அளவில் மண்ணை எல்லாம் தோண்டி அந்த குளங்கள், வாவிகளை எல்லாம், வாவினாலும் நீர்நிலைன்னு அர்த்தம், இதையெல்லாம் அவர்கள் அமைத்து விடுகின்றார்கள். யாரை போல? சகரர்கள் என்பவர்களும் இது போன்று அமைத்தார்கள். அந்த சகரர்களைப் போல இவர்களும் இந்த அரசன் சொன்ன சொல்லை அப்படியே கேட்டு அந்த குளங்களை எல்லாம் அமைத்து விடுகின்றார்கள். மணிவாசக பெருமான் மேலும் அரசனிடத்தில் கூறுகின்றார், சிந்தூரத்தை நெற்றியில் அணிந்து அழகுபடுத்தப்பட்ட மதமயக்கமுடைய யானைப்படையை செல்வமாக உடைய யானைப்படை தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, வரக்கூடிய குதிரைகளுக்கு வெவ்வேறு இடங்களில் அந்த குதிரை பந்தி, மந்துரை என்கின்ற அந்த குதிரை பந்தியை மிகவும் அகலமாக வகுத்து அமைப்பீர்களாக. அந்த குதிரைகள் சூழ்ந்து நின்று தண்ணீர் குடிப்பதற்காக, அந்த குதிரைகளுக்கு தண்ணீர் ஊட்டுவதற்காக நல்ல நீர் ஊற்றுக்கள் இருக்கக்கூடிய சங்குகள் நிறைந்த அந்த தடங்கள், அந்த குளங்களை எல்லாம் தனித்தனியாக நீங்கள் மண்ணில் தோண்டி அமைப்பீர்களாக. மேலும் நீண்ட மதுரை மாநகரத்தை முழுவதும் நீங்கள் அழகு செய்வீர்களாக. சந்திரன் வந்து தங்கக்கூடிய மிகப்பெரிய சுவர்களையும் மதில்களையும் உடைய மிகப்பெரிய மாடங்கள், மிகப்பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் இந்த குதிரைகளினுடைய வரவுக்காக அழகு செய்வீர்களாக என்று மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் கூறுகின்றார். அரசனிட்ட கருமத்தை, பணியை செய்யக்கூடிய அந்த பணியாட்கள் அரசன் சொன்ன உடனேயே அந்த குதிரை பந்திகளை எல்லாம் அவர்கள் அமைத்து விடுகின்றார்கள். எந்த இடத்தையும் நீங்காமல் விட்டு வைக்காமல் நகரம் முழுவதும் ஒளி பெறுமாறு ஒளி விளக்குகளால் அவர்கள் அழகு செய்து விடுகின்றார்கள். அந்த அலையடித்து கொண்டிருக்கக்கூடிய தெளிந்த 7 கடல்கள், அந்த கடல்களையெல்லாம் அமைத்த சகரர்கள் போல இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த பணியாட்களும் 3 நாட்களில் அந்த வாவிகள் குளங்களை எல்லாம் தரையில் தோண்டி அமைத்தார்கள். அவர்கள் மண் தோண்டக்கூடிய கருவியை உடைய அந்த மக்களாகிய பணியாட்கள் இவ்வாறு வாவிகள் குளங்களை எல்லாம் மதுரை மாநகரத்தில் குதிரைகளுக்காக அமைத்து விடுகின்றார்கள். வரையறை செய்த 3 வைகளும் கழிந்த பின்னாள் கரையறு பரிமாயீண்ட கண்டிலம் இன்னம் என்னா விரை அறை வண்டு ஆர்த்தந்தார் வேம்பனும்
விழித்து வந்த தேவனும் விழித்து வந்த உரை அறை நாவினாரை உரையறை நாவினாரை ஒருப்பவன் ஒத்து சீரா ஒருபவன் ஒத்து தீரா வரையறை செய்த 3 வைகளும் கழிந்த பின்னால். மணிவாசக பெருமான் அரசன்ட்ட என்ன சொல்றாங்க? 3 நாட்கள்ல குதிரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் வரையறை செய்த குறிப்பிட்ட அந்த 3 நாட்கள் இப்பொழுது கழிந்து விடுகின்றது. அந்த 3 நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த கரையறு பரிமா என்ன, அந்த கரையற்ற அப்படின்னா அளவிட முடியாத அப்படின்னு அர்த்தம், நிறையன்னு அர்த்தம். அந்த நிறைய குதிரைகள் எல்லாம் இங்கு வந்து சேர இன்னும் நாம் காணவில்லையே, இன்னமும் காணவில்லையே என்று மன்னன் நினைத்துவிட்டு அந்த மணிவாசக பெருமானை அழைக்கின்றார். விரை அறை, விரைனா வாசனம், வாசனை, விரைனா வாசனை. வண்டு அறை அப்படின்னா வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய ஆர் தன்தார், அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான மாலை. அந்த என்ன மாலையை அணிந்திருக்கின்றான்? வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கின்றான். பாண்டிய மன்னனு கூறிய மாலை வேப்பம்பூ மாலை, அதனால வேம்பன்னு பாண்டிய மன்னனு கூறுகின்றார். இன்னும் பல மாலைகளை அணிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மாலைகளையும் வேப்பம்பூ மாலைகளையும் அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னன், வேம்பனும் அப்படின்னா பாண்டிய மன்னனும் விழித்து மணிவாசக பெருமானை அழைக்கின்றார். மீண்டும் 3 நாட்களுக்கு அப்புறம் மணிவாசக பெருமானை அழைக்கின்றார். விழித்துன்னா அழைத்தல்னு அர்த்தம். அந்த மன்னன் அழைத்ததனால் அந்த அவைக்களத்துக்கு மணிவாசக பெருமான் வருகின்றார். விழித்து வந்த உரை அறை நாவினாரை, மாணிக்கம் போன்ற சொற்களை கூறும் அந்த நாவை உடைய மணிவாசக பெருமானை. உரையறை நாவினாரைனா அறைதல்னா சொல்லுதல், உரைனா மாணிக்கம் போன்ற உரைகளை, வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இறைவனை பாடக்கூடிய நாவை உடைய மணிவாசக பெருமானை இப்பொழுது தண்டிப்பவனை போல இப்பொழுது அந்த பாண்டிய மன்னன் அவரிடத்தில் மணிவாசக பெருமானிடத்தில் சீற்றமடைந்து கோபப்பட ஆரம்பித்தான் பாண்டிய மன்னன். சீரா அப்படின்னா சினந்தான், ஒருப்பவன் அப்படின்னா தண்டிப்பவன் அப்படின்னு அர்த்தம். உரையறை நாவினார் அப்படின்னா மணிவாசக பெருமான் அப்படின்னு அர்த்தம். வேம்பன்னா பாண்டிய மன்னன். எண்ணிவன் பரிமா கொண்டது என்று அவை வருவது என்ன, தன்னெதிர் நின்ற வஞ்ச தருகனார் சிலரை நோக்கி பொன்னும் ஏக்கள்வன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்து எம் பொன்னெலாம் அருவு கொண்டு வாங்குமின் போமின் என்றான். எண்ணிவன் பரிமா கொண்டது. இவர் எப்படி குதிரையை வாங்கினாரு? ஏன்னா அரசனுக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா தூதுவர்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, கொண்டு போன ரூபாயை பூரா கோயிலுக்கு கட்டுறதுக்கும் அடியார்களுக்கும் செலவழிச்சிட்டாருன்னுட்டு. அதுவும் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் தைரியமாக குதிரை வந்துரும்னு சொல்லுதாரு,
முதலமைச்சர்லாம் அறிவுடையவர் அல்லவா அப்படின்னுட்டு மன்னன் பொறுமையா போறார். ஆனாலும் இப்போ பொறுமை எல்லை கடந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது. இந்த மணிவாசக பெருமான் எப்படி குதிரையை வாங்கி கொண்டு இங்கே வருவார் என்று அவை வருவது, என்றைக்கு அந்த குதிரைகள் எல்லாம் இந்த மதுரை மாநகரத்துக்கு வந்து சேருவது என்று மனதில் நினைத்து கொண்டு தன் எதிர் நின்ற, தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய வஞ்சத்தருகனார், இந்த வஞ்சனை உடைய அச்சமற்ற வீரர்கள், தருகனார்னா அச்சம், பயம் என்பதே அவர்களிடத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பயமில்லாத வீரர்கள் சில பேரை பார்த்து, கொன்னும் இக்கள்வன் தன்னை, அச்சம் தரக்கூடிய தோற்றத்தை உடைய இந்த கள்வனாகிய மணிவாசக பெருமானை கொண்டு போய் நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று தண்டம் செய்து இவருக்கு தண்டனைகளை எல்லாம் கொடுத்து, எம் பொன் எல்லாம், நான் அவர்கிட்ட இடத்தில் கொடுத்த அந்த பொற்காசுகள் பணங்கள் எல்லாவற்றையும் அறிவு கொண்டு வாங்குமின் போனேன். அறுதியிட்டு எவ்வளவு கொண்டு போனாரு, எவ்வளவு வந்திருக்குன்னு சரியா கணக்கு பார்த்து அப்படின்னு அர்த்தம். அறிவு கொண்டுன்னா அறுதியிட்டுன்னா சரியாக கணக்கிட்டு அவரிடத்திலிருந்து வாங்குங்கள், இப்பொழுது இங்கேருந்து செல்லுங்கள் அப்படின்னுட்டு அந்த ஹரிமர்த்தன பாண்டியன் மிகுந்த கோபத்தோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சமற்ற வீரர்களை பார்த்து, பயமில்லாத வீரர்களை பார்த்து கூறுகின்றார். மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் குறிப்பிட்ட அந்த 3 நாட்கள் கழிந்து விடுகிறது. இவ்வாறு வரையறை செய்து குறிப்பிட்ட அந்த 3 நாட்களும் கழிந்த பிறகும் அந்த அளவற்ற, கரையில்லாத அளவற்ற அந்த குதிரைகளினுடைய கூட்டங்கள் இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்து சேர பார்க்கவில்லை, காணவில்லை. இப்பொழுது வரைக்கும் அந்த குதிரைகள் வரவில்லை என்று மன்னன் மனதில் நினைக்கின்றான். வாசனை மிகுந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரமிடக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய மாலைகளை அணிந்த, வேப்ப மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானை அழைக்கின்றார். அரசன் அழைத்ததினால் அரசவைக்கு வந்த அந்த மாணிக்க வாசகரும், மாணிக்கம் போன்ற சொற்களால் இறைவனை பாடக்கூடிய நாவை உடைய அந்த மாணிக்க வாசகரும் இப்பொழுது அரசவைக்கு வருகின்றார். அந்த மணிவாசக பெருமானை இப்பொழுது தண்டிக்க வேண்டும் என்று மன்னன் சீற்றத்தோடு மணிவாசக பெருமானை பார்த்து சினம் கொள்கின்றார். எவ்வாறு இவர் குதிரைகளை வாங்கி கொண்டு வருவது, குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டார், இனிமேல் இவர் எவ்வாறு குதிரைகளை வாங்கி கொண்டு வருவார், அந்த குதிரைகளெல்லாம் எப்பொழுது நம்முடைய அவைக்கு வந்து சேரும் என்று மனதில் நினைத்து கொண்டு என்று அவரிடத்தில் கூறிவிட்டு, தனக்கு எதிரில் நின்ற அந்த வஞ்சனை மிகுந்த அச்சமற்ற வீரர்கள் சில பேரை அந்த பாண்டிய மன்னன் பார்த்து, இந்த அச்சம் தரக்கூடிய இந்த கள்வனை நீங்கள் கொண்டு போய் தண்டம் செய்யக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று இவருக்கு தண்டனை கொடுத்து, நான் இவரிடத்தில் கொடுத்த அந்த பொற்காசுகளை எல்லாம் எவ்வளவு என்று கணக்கிட்டு அறுதியிட்டு அவரிடத்தில் இருந்து வாங்குங்கள், இப்பொழுது அவரை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று பாண்டிய மன்னன் கூறுகின்றான். கொன்னும் இக்கள்வன், கொன்னும் அப்படின்னா அச்சம் தரும்னு அர்த்தம். தவறு செஞ்சுட்டு பயப்படணும், ஆனா இவர்கிட்ட பயமே இல்லை. ஏன்னா இவர் இறைவன் மேல நம்பிக்கை, இறைவன் குதிரையை கொண்டு வருவார். ஆனா அரசன் என்ன நினைக்கிறான், செய்யறதையும் செஞ்சுட்டு எவ்வளவு தெனாவட்டா நிற்கிறான்னு நினைச்சதுனாலதான் அச்சம் தரும் உருவம். மணிவாசக பெருமானை பார்த்தா அரசனுக்கு பயம் வருதான். ஏன்னா தவறு செஞ்சவன் மாதிரி இல்லையே, தலை குனிஞ்செல்லாம் நிற்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய உருவத்துக்கு சொல்லும்போது அரசன் என்ன சொல்றான், கொன்னும் இக்கள்வன்,
அச்சம் தரக்கூடிய உருவத்தை உடைய இந்த கள்வனாகிய மணிவாசக பெருமான் அப்படின்னு சொல்றதுனால மணிவாசக பெருமான் தலை நிமிர்ந்து நிற்கிறார். இந்த குதிரையை சாமி கொண்டு வருவாரு அப்படிங்கிற தைரியத்துல நிற்கின்றார். கல்தினி தோழான் சீற்றம் கண்டு எதிர் நில்லாது அஞ்சி சுற்றிய பாசம் போல தொடர்ந்து கொண்டு ஏகி மள்ள எற்று, அந்த ஏற்றுன்னு இருக்கிறத எற்றுன்னு திருத்திடுங்க. எற்று இனி வகைதான் பொன்னுக்கு எம்பும் என்று அதிர்த்து சீறி செற்றமில் சிந்தையார் மேல் செறிந்த கல் ஏற்றினாரே. கல்தினி தோழான், கல்லுனா மலை, மலை போன்ற திண்மையான வலிமையான தோள்களை உடைய பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன். அவனுடைய சீற்றம் கண்டு, பாண்டிய மன்னன்ட்டு இவ்வளவு கோபத்தை பார்த்ததில்லை அந்த நேரத்தில். அவ்வளவு கோபத்தோட பாண்டிய மன்னன் இருக்கின்றான். அவனுடைய சீற்றத்தை கண்டு, கோபத்தை கண்டு, அவனுக்கு எதிரில் நிற்கிறதுக்கு கூட அந்த பயம் இல்லாத வீரர்களே பயப்படுதாங்க. அவங்கள முந்தின பாட்டில் சொல்லும்போது எதை கண்டும் பயப்படாத வீரர்கள் அப்படின்னு அடைமொழி கொடுத்தவங்க, அந்த வீரர்களே பாண்டியனினுடைய கோபத்தை பார்த்து அவனுக்கு எதிரில் நிற்கிறதுக்கு பயப்படுதாங்களாம். அப்படி பாண்டிய மன்னனுக்கு எதிரில் நில்லாது அந்த வீரர்கள் எல்லாம் அஞ்சி பயந்து சுற்றிய பாசம் போல தொடர்ந்து கொண்டு ஏகி மள்ள. நம்முடைய பாசம் எப்படி நம்மளை சுற்றி சுற்றி நம்மை விடாது சூழ்ந்து கொண்டு வருமோ அதுபோல இந்த வீரர்கள், பயமற்ற வீரர்கள் எல்லாரும் மாணிக்கவாசக பெருமானை தொடர்ந்து அவரை சுற்றி கொண்டு அவரை அழைத்து கொண்டு அந்த மல்லர், அந்த வீரர் கூட்டங்கள் அழைத்து செல்கின்றது. மல்லர்னா வீரர்கள் அப்படின்னு அர்த்தம், பணியாட்கள், வீரர்கள். இந்த போர்ப்படை வீரர்களுக்கு மல்லர்னுட்டு பேர். அவர்களெல்லாம் எப்படி நம்முடைய பாசம் நம்மை விடாது சூழ்ந்து கொண்டு நம்மை மீண்டும் மீண்டும் பிறவிங்கிற ஒரு பிணிக்குள்ள தள்ளுமோ அதுபோல அந்த சுற்றிய பாசம் போல இந்த மல்லர் கூட்டங்கள், அந்த பயமற்ற வீரர் கூட்டங்கள் எல்லாம் மணிவாசக பெருமானை தொடர்ந்து அவரை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அழைத்து கொண்டு அந்த தனி இடத்திற்கு சென்று அவரிடத்தில் கேட்கின்றார்கள். எற்று இனி வகைதான் பொன்னுக்கு, இனி பொன்னுக்கு வகைதான் எற்று அப்படின்னா இனிமேல் அரசன் தந்த அந்த பொற்காசுக்கு திரும்ப வருவதற்கு என்ன வகை, என்ன அப்படி, எற்றுனா என்ன ஏது அப்படின்ட்டு அவர்கள் கேட்கின்றார்கள். அரசன் கொடுத்த காசு எங்க அப்படின்னு கேட்கின்றார்கள். இயம்பும் கூறுவீராக என்று அதிர்த்து சீரே என்று அவர்களெல்லாம் சினத்தோடு சீற்றமடைந்து அவரை அதட்டி கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள். செற்றமில் சிந்தையார் மேல் செறிந்த கல் ஏற்றினாரே. ஆனால் மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர், கோபம்ங்கிறதே அவருக்கு கிடையாது. அப்படி செற்றம்னா கோபம், கோபம் இல்லாத சிந்தையை உடைய மணிவாசக பெருமான். செற்றமில் சிந்தையார்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். அப்படி கோபமே இல்லாத அந்த மணிவாசக பெருமானினுடைய முதுகுல பாரம் மிகுந்த கல்லை ஏற்றி வைக்கின்றார்கள். செறிந்த அப்படின்னா பாரம் மிகுந்த, மிகவும் கருங்கல், நல்ல கருங்கல்.
மற்ற கற்கள்லாம் கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்கும். கருங்கல் எப்பொழுதுமே பாரம் அதிகமாக இருக்கும். அப்படி செறிந்த கல், பாரம் மிகுந்த கல்லை மணிவாசக பெருமான் மீது ஏற்றி அவரை நிப்பாட்டுகிறார்கள். இந்த கல்லை சுமந்துக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு முதுகில் கல்லை ஏற்றி தலைமையில கல்லை ஏற்றிலாம் துன்பப்படுத்துகின்றார்கள் அந்த பயமற்ற வீரர்கள். பொன்னெடும் சயிலம் போட்டி புறம்புடி படுத்த வீர சொல் நெடும் தாழை உள்கி நின்றனர் சுமந்த பாரம் அன்னெடுந்தகையார் தாங்கி ஆற்றினார் அடைந்த அன்பர் தம் நெடும் பாரம் எல்லாம் தாங்குவார் அவரே அன்றோ. பொன்னெடும் சயிலம் போட்டி, அதாவது பொன் போன்று இருக்கக்கூடிய நீண்ட மலை. சைலம்னா மலைன்னு அர்த்தம். அந்த பொன்மலை எது? மேருமலை. அப்போ பொன்னெடும் சைலம்னா மேருமலைன்னு அர்த்தம். அந்த மேருமலையை வில்லாக வளைத்தவர் சிவபெருமான். போட்டி அப்படின்னா வளைத்தல்னு அர்த்தம். என்ன அப்போ வளைத்தவன், போட்டின்னா இந்த இடத்துல வளைத்தவன் அப்படின்னு பொருள். அப்போ பொன்னெடும் சைலம் போட்டி, அந்த மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான். புறம் பொடிப்படுத்த வீரர். திரிபுர சம்ஹாரத்தின் போது அந்த திரிபுரத்து அசுரர்களை, திரிபுரத்து நகரங்களை பொடி பொடியாக ஆக்கிய அந்த வீரராகிய சிவபெருமான் அப்படின்ட்டு. சொல் நெடுந்தாழை ஒழுகி. சொல் அப்படின்னாலே பெருமை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அந்த பெருமை மிக்க அந்த சிவபெருமானினுடைய நீண்ட திருவடிகளை, நெடுந்தாழை நீண்ட திருவடிகளை மணிவாசக பெருமான் உள்கி மனதில் நினைத்து கொண்டு நின்றனர். பாரத்தை பெரிய கல்லை ஏற்றி விட்டுட்டாங்க. அந்த நேரத்திலும் மணிவாசக பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டே அந்த கல்லை தாங்கி கொண்டு அவர் நிற்கின்றார். அப்ப இறைவனுடைய நினைவுங்கிறது அவரை விட்டு அகலாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. சுமந்த பாரம் அந்நெடுந்தகையார் தாங்கி ஆற்றினார். இப்போ இறைவனை நினைந்ததுனால இந்த பாரத்தை அவர் சுமந்ததாகவே அவருக்கு ஒரு உணர்வு இல்லை. சிவபெருமானே அந்த கல்லை சுமந்துக்கிட்டு இருக்கிறது போல அவருக்கு ஒரு நினைப்புல இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சுமக்கக்கூடிய இது ஒரு பாரமாகவே அவருக்கு தெரியல மணிவாசக பெருமானுக்கு. என்ன சுமந்த பாரம், கல்லை சுமந்த அந்த மிகப்பெரிய பாரமானது என்ன அந்நெடுந்தகையார் தாங்கி ஆற்றினார். அந்த நீண்ட பெருமைகளை உடைய சிவபெருமான் அந்த பாரத்தை தாங்கி அவர் இப்பொழுது தாங்கி கொண்டு அவர் இருக்கின்றார். அதாவது மணிவாசக பெருமான் மேல ஏற்றின கல்லினுடைய பாரத்தை இப்ப சிவபெருமான் தாங்கி கொண்டு இருக்கின்றார். அதனால மணிவாசக பெருமானுக்கு கல்லை சுமந்த ஒரு வலியே இல்லை அவருக்கு. ஆற்றி அடைந்த அன்பர் தம் நெடும் பாரம் எல்லாம் தாங்குவார் அவரே என்றோ. அடைந்த அன்பர்னா சிவபெருமானை அடைந்த அன்பர். அந்த சிவபெருமானை அடைந்த அந்த அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்,
அந்த நீண்ட பொறுப்புகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர் யார்? அந்த சிவபெருமான் அல்லவா? அந்த குணத்தின் காரணமாக தன்னுடைய அன்பர்களினுடைய துன்பத்தையும் பாரத்தையும் தானே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு உடையவன் என்பதனால் அந்த சிவபெருமான் அந்த செயலை செய்து கொண்டு அவர் இருக்கின்றார். அடைந்த அன்பர்களினுடைய துன்பத்தை நீக்குதல் இறைவனினுடைய கடமை. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் குணத்தொழிலே. இறைவனே உனக்கு தொழில் என்ன? உன்னை தொழக்கூடியவர்களினுடைய துயரத்தை தீர்த்தல் தான் உன்னுடைய தொழில். அந்த ஒரு குணம் உடையவன்கிறதுனால தன்னை அடைந்த அன்பராகிய மணிவாசக பெருமானினுடைய அந்த மிகப்பெரிய பொறுப்புகள், துன்பங்களை எல்லாம் அந்த இறைவனே தாங்கிக் கொண்டு அவர் இருக்கின்றார். மலை போன்ற திண்ணிய வலிமையான தோள்களை உடைய பாண்டிய மன்னனினுடைய கோபத்தை கண்டு இதுவரைக்கும் இப்படி பாண்டிய மன்னன் கோபப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோபம் கொள்கின்றான். அந்த கோபத்தை கண்டு அவனுக்கு எதிரில் நிற்பதற்கு கூட அந்த பயமற்ற வீரர்கள் அஞ்சுகின்றார்கள். அவர்கள் அஞ்சிக் கொண்டு மணிவாசக பெருமானை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். எப்படி இருக்கின்றது இது என்றால், நம்மை சுற்றிய பாசம் நம்மை விடாது சூழ்ந்து கொண்டு இருப்பது போல மணிவாசக பெருமானை அந்த பயமற்ற மல்லர்கள், அந்த வீரர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டு அவரை செல்கின்றார்கள். தனி இடத்திற்கு, தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று அரசன் கொடுத்த அந்த பொற்காசுகளுக்கு மீண்டும் திரும்ப எங்களுக்கு கிடைப்பதற்கு என்ன வழி என்று அவரிடத்தில் அவர்கள் கூறுவீர்களாக என்று அதட்டி கொண்டு கோபத்தோடு மணிவாசக பெருமானிடத்தில் அந்த வீரர்கள் கேட்கின்றார்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கோபமே இல்லாமல் இருக்கக்கூடிய சிந்தையை உடையவராகிய மணிவாசக பெருமான் மீது, ஏன்னா அவங்க கோபத்தோடு கூறுதாங்க, மணிவாசக பெருமான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. கோபமே அவருக்கு வரமாட்டுக்கு. ஏன்னா அவருடைய சிந்தனையே கோபமற்ற சிந்தனையாக சாந்த சொரூபமாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய சிந்தையை உடைய மணிவாசக பெருமான் மீது அந்த வீரர்கள் எல்லோரும் மிகவும் பாரம் மிகுந்த கருங்கல்லை அவர் மீது ஏற்றி ஒரு தண்டனையை கொடுக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் அந்த நேரத்திலும் கல்லை சுமந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய அந்த பொன்மலை என்று சொல்லக்கூடிய மேருமலையையே வளைத்தவர். அப்ப மேருமலையவே வளைச்சவருக்கு இந்த கல்லை தாங்கிறது ஒரு பெரிய காரியமா? இது ஒரு சாதாரண சின்ன கல். மேருமலையவே வில்லாக வளைச்சவர் சிவபெருமான். அதனாலதான் இந்த இடத்துல இந்த அடைமொழியை கொடுக்குறாங்க. பொன் போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலையாகிய மேருமலையையே வில்லாக வளைத்த சிவபெருமான் திரிபுரத்து அசுரர்களையும் அந்த அசுரர்களினுடைய நகரங்களையும் பொடி பொடியாக்கிய அந்த வீரர், அந்த சிவபெருமானினுடைய பெருமை மிக்க அந்த நீண்ட திருவடிகளை மணிவாசக பெருமான் நினைத்து கொண்டே அந்த தண்டனையை தாங்கி கொண்டு நிற்கின்றார். அவ்வாறு இறைவனை நினைந்த காரணத்தினால் அவர் சுமந்து இருக்கக்கூடிய பாரத்தை அந்த நெடுந்தகையாராக மிகப்பெரிய பெருமைகளை உடைய அந்த சிவபெருமான் அந்த பாரத்தை தானே தாங்கி கொண்டு அவருக்காக அந்த துன்பத்தை அவர் தாங்கி கொண்டு நிற்கின்றார். இது எப்படி என்றால், தன்னை அடைக்கலமாக அடைந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளையும் துன்பங்களையும் தானே தாங்கிக் கொள்ளக்கூடியவர் அந்த சிவபெருமான் ஒருவரே என்ற வாக்கிற்கு இணங்க சிவபெருமானே அந்த பாரத்தை தாங்கிக் கொள்கின்றார். ஆகையினால் மணிவாசக பெருமானுக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. அங்கே
சிலையது பொறை தோற்றாது சிலையது பொறை தோற்றாது சிவனடி நிழலில் நின்றார் சிவனடி நிலையில் நின்றார் நிலையது நோக்கி மாய நிலையது நோக்கி மாய நெறியது போலும் என்ன நெறியது போல் எண்ணார் கொலையது அஞ்சா வஞ்ச கொலையது அஞ்சா வஞ்ச கொடுஞ்சினம் திருகி வேத பொருதினம் திருகி வேத தலையது தெரிந்தார் கையும் தலையது தெரிந்தார் கையும் தாள்களும் கிட்டி ஆர்த்தார் தாள்களும் கிட்டி ஆர்த்தார் சிலையது பொறை தோற்றாது சிலைனா கல் மலை அந்த மிகப்பெரிய பாரம் உடைய அந்த கல் பொறைனா பாரம் அந்த கல்லினுடைய பாரம் மணிவாசக பெருமானுக்கு தோன்றவே இல்லை. கல்லை சுமந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சாதாரண மனுஷனை போல வழக்கமான மனிதரை போலவே அவர் இருக்கின்றார். அந்த பாரம் அவருக்கு ஒரு பெரிய பாரமாக தோன்றவில்லை. சிவனடி நிழலில் நின்றார். சிவபெருமானினுடைய திருவடி நிழலில் அந்த திருவடியை நினைத்து கொண்டே மணிவாசக பெருமான் நின்று கொண்டு இருக்கின்றார். அதனால அந்த கல்லுனுடைய பாரம் அவருக்கு பெரிய பாரமாக தோன்றவில்லை. அப்படி அந்த துன்பத்தை முகத்தில் காட்டாது அப்படியே மணிவாசக பெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த வீரர்கள் பார்க்கின்றார்கள். தண்டனை தந்த வீரர்கள் பார்க்கின்றார்கள். நிலையது நோக்கி மணிவாசக பெருமானினுடைய அந்த மகிழ்ச்சியான நிலையை பார்த்து இவர் ஏதோ மாய வழியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கின்றார் அப்படின்னுட்டு அவர்கள் சிந்திக்கின்றார்கள். மாய நெறி இது போலும், ஏதோ மாய வழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேலே கல் ஏற்றினாலும் அவருக்கு வலிங்கிறதே தெரியலை, துன்பங்கிறதே தெரியலை அப்படின்னு அவர்கள் காவலாளர்கள் கருதி கொள்கின்றார்கள். இவர் மாய வித்தைகள் எல்லாம் வல்லவர் போல இருக்குது, எந்த விதமான வலியவும் முகத்துல காட்டாம இருக்கிறாரு அப்படின்னுட்டு அந்த காவலர்கள் கருதினார்கள். என்ன என்று காவலர் கருதினர்னு அர்த்தம். கொலையது அஞ்சா வஞ்சர், கொலைக்கு பயப்படாத அந்த வஞ்சகர்களாகிய அந்த வீரர்கள் கொடும் சினம் திருகி, கொடுமையான அந்த கோபம் மிகுதியாகி, திருகினா மிகுதியாகின்னு அர்த்தம். அந்த கோபம் இன்னும் அவர்களுக்கு கொடுமையான கோபம், சாதாரண கோபம் இல்லை, கொடுமையான கோபம் திருகி இன்னும் அதிகமாக ஆகின்றது. வேத தலையது தெரிந்தார், வேதத்தை படித்த அந்த மணிவாசக பெருமான், வேதத்தினுடைய முழுமை, தலையின முழுமைன்னு அர்த்தம். அந்த வேதங்கள் முழுவதையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மணிவாசக பெருமான், அந்த மணிவாசக பெருமானினுடைய கைகளையும் கால்களையும் கம்புகளால் கட்டி, சிறு சிறு கோல்களால் கம்புகளால் கட்டி அப்படியே அந்த கையும் காலும் அசையாதபடிக்கு அவருக்கு அது ஒரு தண்டனையை இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா கையை கொஞ்சம் அசைச்சோம்னா பாரம் ரொம்ப இருந்துச்சுன்னா கீழே லேசாக ஊனிக்கிடலாம், இந்த பக்கம் பாரம் அதிகமாச்சுன்னா இந்த கையை கொஞ்சம் ஊனிக்கிடலாம், காலில் பாரம் அதிகமாச்சுன்னா ஒரு காலில் நின்றுட்டு ஒரு காலை கொஞ்சம் தூக்கிக்கிடலாம். இது எதுக்குமே வழி இல்லாமல் கை காலில் எல்லாம் கம்பை வச்சு கட்டிடுறாங்க. அவங்க பாரம் வேற, இந்த கம்புகளை வச்சு அங்கே இங்கே அசைய முடியாமல் அந்த கையையும் காலையும் அவர்கள், அந்த வீரர்கள், எதற்கும் அஞ்சாத, கொலை பாவத்துக்கு அஞ்சாத வீரர்கள் இவ்வாறு செய்து விடுகின்றார்கள். அது யாரை செய்கின்றார்கள்? வேதம் படித்த மணிவாசக பெருமானுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கின்றார்கள். அப்படின்னா ஏன் அங்கே வேத தலையது தெரிந்தார்னு போட்டிருக்குன்னா, பிராமணன் இப்படி நம்ம கொடுமை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல.
ஏன்னா அவங்க தான் கொலபாவத்துக்கு அஞ்ச மாட்டாங்களே, அந்த வீரர்களைத்தானே பாண்டிய மன்னன் அனுப்பி வச்சிருக்கிறான். அதனால அவர்கள் அரசன் சொன்னதை அப்படியே அவர்கள் கேட்டுக்கொண்டு தண்டனையை கொடுக்கின்றார்கள். அக்கொடும் தொழிலும் அஞ்சாது அற்புதம் தொழிலும் அஞ்சாது இருந்தனர் அரணை உள்கே. இருந்தனர் அரணை உள்கி இக்கொடும் தொழிலினார்தான் இக்கொடும் தொழிலினாராம் இனி நனி ஒருப்பர் என்ன ஈனடி ஒருவர் என்ன உக்கு அது காண்டற்கு உள்ளம் கொக்கு அது காண்பதற்கு உள்ளம் பொறான் என இரவி புத்தேள் போராயன இரவி புத்தே மிக்க தன் ஒளிகள் மாழ்கே. நிற்கதன் ஒளிகள் மாறி விரிகடல் அழுவத்து ஆழ்ந்தான் திரிகள் அழுவது ஆழ்ந்தான் அக்கொடுந்தொழிலும் அஞ்சாது இருந்தனர் அரணை உள்கி. அரணை உள்கி சிவபெருமானை மணிவாசக பெருமான் நினைத்து கொண்டே இன்னும் அவர்கள் செய்த அந்த கொடுமையான செய்கையைக் கண்டும் பயப்படாது அந்த துன்பத்தை அப்படியே துன்பமாகவே கருதாது அவர்கள் இருந்தார். ஏன்னா இறைவனை அவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார். இறைவனை நினைத்து கொண்டே இருந்ததுனால இன்னும் அவங்க செஞ்ச கொடுமைகளையும் பார்த்து அவர் பயப்படல. இக்கொடி கொடுந்தொழிலினார்தாம். இந்த கொடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய தொழிலை உடைய இந்த வீரர்கள் இன்னும் இனி அப்படின்னா இன்னும் நனி ஒருப்பர் மிகவும் அதிகமாக தண்டனையை மணிவாசக பெருமானுக்கு கொடுப்பார் என்று கருதி அதை நாம் பார்க்க வேண்டாம் என்று நினைத்து சூரியன் மறைந்து விட்டான் அப்படின்ட்டு மாலை பொழுத அப்படி கொண்டு வந்து ஒரு வர்ணனையை சொல்றார். மாலை பொழுது ஆயாச்சு, இந்த வீரர்கள்லாம் இன்னமும் மணிவாசக பெருமானுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சூரியன் மறைந்தான் அப்படின்னா மாலை பொழுது வந்தது அப்படின்ட்டு அர்த்தம். புக்கு அது காண்டற்கு உள்ளம். மணிவாசக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த தண்டனைகளை எல்லாம் காண்பதற்கு அந்த சூரியனுக்கு உள்ளம் பொறுக்கவில்லை. உள்ளம் பொறான். சூரியன் அந்த தண்டனைகளை பார்ப்பதற்கு அவனுக்கு மனசு வரல, அவனால் தாங்கவும் முடியல. இப்படி மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார்களே என்று அதை தாங்க முடியாத உள்ளத்தை உடையவனாகிய அந்த சூரியன் இரவி புத்தேள். இரவினா சூரியன், புத்தேள்னா தேவன். அந்த தேவர்களுள் ஒருவனாகிய அந்த சூரியன் மிக்க தன் ஒளிகள் மாழ்கி, மிகுதியான தன்னுடைய அந்த ஒளிகள் எல்லாம் கிரணங்கள் எல்லாம் கெட்டு, மாழ்கின கெட்டு, விரிகடல் அழுவத்து ஆழ்ந்தான். விரிந்த கடல் பரப்பு, அழுவம்னா பரப்பு, விரிந்த கடல் பரப்புக்குள் இப்பொழுது சூரியன் உள்ளே சென்று மறைந்தான். அதாவது மணிவாசக பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நம்ம பார்க்கக்கூடிய மனசு நமக்கு இல்லை, அதனால நம்ம கடலுக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு அந்த சூரியன் கடலுக்குள்ள போனதை ஒரு அழகா ஒரு வர்ணனையா மணிவாசக பெருமான் கூறுகின்றார். சூரியனுக்கும் அப்படிப்பட்ட மனசு தான். ஏன்னா அவனும் சிவபெருமானை வணங்கக்கூடியவன். மணிவாசக பெருமானுக்கு இன்னும் என்னெல்லாம் தண்டனை கொடுக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சூரியனும் மனம் துன்பப்பட்டு அப்படியே கடலுக்குள் மறைந்து விடுகின்றான். அந்த மணிவாசக பெருமான் மீது கல்லை ஏற்றி வைத்த அந்த பாரமானது மணிவாசக பெருமானுக்கு பெரிய துன்பமாக தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் சிவபெருமானினுடைய திருவடி நிழலில் நின்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பர் சுவாமிகளும் அந்த சுண்ணாம்பு நீற்றறையில இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவடியை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கார்.
மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் தோன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே. அந்த சிவபெருமானினுடைய இணையடி, இரண்டு திருவடி நீழலை நான் நினைத்து கொண்டே இருந்ததனால் அந்த சுண்ணாம்பு காலவாசலானது வீணை ஒலி போல. மாலை நேரத்து சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அதுபோல, தென்றல் காற்று போல, இளவேநீர் காலம் போல, அந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரம் விடக்கூடிய பொய்கைகள், அந்த பொய்கை எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அதுபோல அந்த சுண்ணாம்பு காலவாசல் குளிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் இறைவனை, என்னுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருந்தேன். அதனால் இது என்னை இந்த துன்பம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு நாவுக்கரசு பெருமானும் பதிவிடுகின்றார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும், சுண்ணாம்பு அந்த காலத்தில் வீட்டில் சுண்ணாம்பு வெள்ளை அடிக்கணும்னா சுண்ணாம்பை வாங்கி நீத்துவாங்க. அப்படியே தரன்னு கொதிக்கும், கையை வச்சா பொத்தும். அது அந்த சுண்ணாம்பையே கொஞ்ச நாளைக்கு அப்படியே தண்ணியில் அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் வெத்தலை போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. உடனே நீத்த சுண்ணாம்பு வெத்தலை போடுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, பொத்துரும். அதனால சிறிது காலம் தண்ணியை ஊற்றி அந்த சுண்ணாம்பு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வெத்தலை போடுறதுக்கு அதை எடுப்பாங்க. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு உடனே எடுத்துருவாங்க. இந்த வெத்தலை போடுறதுக்கு கொஞ்ச நாள் தண்ணியில் அதை ஊற்றி அதை பக்குவப்படுத்துவாங்க. உடனே அதை எடுத்து போட்டோம்னா பொத்துரும் அது. அப்படிப்பட்ட அந்த வெப்பமானது நாவுக்கரசு பெருமானுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சான். ஏன்னா இறைவனுடைய திருவடியை நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால. அதுபோல மணிவாசக பெருமானும் அந்த இறைவனுடைய சிவனடி நிழலில் நின்றதால் அந்த கல்லினுடைய பாரமானது அவருக்கு ஒரு பொருட்டாக தோன்றவில்லை, அந்த துன்பம் அவரை தாக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இன்ப நிலையை பார்க்கின்றார்கள் அந்த வந்திருக்கக்கூடிய வீரர்கள். இவர் ஏதோ மாயமான வழிகளை எல்லாம் வைத்து கொண்டு கொடுத்த தண்டனை இவரை பாதிக்காது இருக்கின்றது, இவர் இன்பமாக இருக்கின்றார் என்று அந்த காவலர்கள் மனதில் கருதி கொண்டு கொலைக்கு அஞ்சாத அந்த வஞ்சகர்கள் அவர்களுடைய கொடுமையான கோபமானது இன்னும் அதிகமாகின்றது. அவர்கள் அந்த வேத முழுவதையும் படித்த, வேதத்தினுடைய அந்த தலைமைத்தன்மையெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானினுடைய கைகளையும் கால்களையும் கம்புகளால் கட்டி அசைய விடாமல் மீண்டும் ஒரு துன்பத்தை அவருக்கு அந்த வீரர்கள் கொடுத்தார்கள். இந்த கொடுமையான அந்த தண்டனை தொழிலையும் பார்த்து மணிவாசக பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டு பயப்படாமல் அவர் இருக்கின்றார். இந்த கொடுமையான கொலை தொழிலை செய்யக்கூடிய இந்த வீரர்கள் இன்னும் இரவு பொழுது வர இருக்கின்றது, இன்னும் அதிகமாக, நனினா மிகவும் அதிகமாக அப்படின்னு அர்த்தம், இன்னும் அதிகமாக இவருக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று சூரிய பகவான் மனதில் நினைத்து கொண்டு அந்த மணிவாசக பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை காணக்கூடிய உள்ளம் நமக்கு இல்லை, அந்த தண்டனையை பார்ப்பதற்கு என்னுடைய மனம் பொறுக்காது என்று சூரிய பகவான் நினைத்து கொண்டு அந்த இரவி தேவர்களுள் ஒருவனாகிய இரவி புத்திரன் அந்த சூரிய பகவான் தன்னுடைய அந்த ஒளிக்கிரணங்களெல்லாம் கெட்டு விரிந்த கடல் பரப்பிற்குள் அவன் இப்பொழுது மூழ்கி மறைந்து விடுகின்றான். அதாவது இரவு நேரம், மாலை நேர பொழுதானது அங்கே வந்து சேருகின்றது. சுந்தர விடங்கரன்ப சூழ்துயர் அகற்ற நேரே வந்தெழு காட்சி போல வந்தது செக்க
செக்கர்வானம் வந்தது தெற்கவானம் இந்து அவர் மார்பம் தூங்கும் இன்று அவர் மாறும் தூங்கும் ஏனவெண் கோடு போன்றது ஏனவென் கோடு போன்றது அந்தர உடுக்கள் எல்லாம் அந்த ஒழுக்கள் எல்லாம் அயன் தலை மாலை ஒத்த அழகரை மாலை ஒத்த சுந்தர விடங்கர் அந்த அழகிய விடங்கர் விடங்கர்னா சிவபெருமான்னு அர்த்தம். சுந்தர விடங்கர் அப்படின்னா சிவபெருமான், சொக்கநாத பெருமான். விடங்கன் அப்படின்னா தானே தோன்றியவன், முளைத்தவன், சுயம்பு மூர்த்தி. டங்கம்னா உளியால் செதுக்குவது, வி டங்கம் அப்படின்னா உளியால் செதுக்கப்படாமல் தானே சுயம்பு மூர்த்தியாக முளைத்த அந்த சொக்கநாத பெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த சுந்தரமான அந்த சொக்கநாத பெருமானுக்கு அன்பர் யாரு? மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமானினுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த துயரத்தை அகற்றுவதற்காக சிவபெருமானே நேராக வந்து காட்சி கொடுத்து அந்த மணிவாசக பெருமானினுடைய துன்பத்தை நீக்க வருவது போல அந்த சிவந்த வானமானது இப்பொழுது வந்தது. ஏன்னா மாலை நேரத்துல அந்த சூரியன் மறையும் போது ஒரு சிவந்த செக்கர் வானம், செக்கர்னா சிவந்த, அந்த சிவந்த நிறத்தை உடைய வானமானது வருகிறது. அதாவது மாலை நேர பொழுது இரவு நேர பொழுதும் சந்திக்கக்கூடிய அந்த நேரம். அப்போ ஆகாயத்துல சிவந்த வானம் வருகிறது. இறைவனுடைய நிறம் என்ன? சிவந்த நிறம். என்ன? செக்கர் மேனியன், சிவந்த மேனியன் இறைவன். அப்போ அந்த சிவந்த வானமே இறைவனுடைய மேனியாக அங்கே தெரிகின்றது. அப்போ அந்த சிவந்த வானம் வந்து வரக்கூடியது எப்படி இருக்கின்றது என்றால், மணிவாசக பெருமானை சூழக்கூடிய அந்த துயரத்தை தீர்ப்பதற்கு சொக்கநாத பெருமானே ஆகாயத்தில் சிவந்த நிறமாக நேரில் வந்தது போல அந்த சிவந்த நிறம் வந்தது அப்படின்னு ஒரு இயற்கை வர்ணனையை இதுல வந்து சேர்க்கின்றார். சரி, அப்போ சிவந்த நிறம் வந்ததுக்கு அப்புறம் அது மாறி இருள் வந்துடும். இருளுக்குள்ள என்ன தெரியும்? சந்திரன் தெரியும். ஆகாயத்துல இரவு நேரத்துல சந்திரன் தெரியும். இந்து அவர் மார்பம் தூங்கும் ஏன வெண்கோடு போன்றது. சந்திரன், இந்துனா சந்திரன். சந்திரன் ஆகாயத்தில் இருப்பது எப்படி இருக்கின்றது என்றால், அவருடைய மார்பில் தொங்கக்கூடிய, தூங்கும்னா தொங்கக்கூடிய, ஏனம்னா பன்றி, பன்றியினுடைய வெண்மையான கொம்பு போல இருக்கின்றது. அதாவது கற்பனை பண்ணிக்கிடுங்க, சிவந்த வானம் வந்து இறைவனுடைய உடம்பு. அந்த சிவந்த வானத்துக்கு அப்புறம் அதுல வந்து சந்திரன் தெரிகின்றது. அந்த சந்திரன் இப்படி வளைஞ்சு இருக்கும், பன்றியினுடைய கொம்பு போல வளைஞ்சு இருக்கும். அப்போ அந்த சந்திரன் எதுன்னா இறைவனுடைய மார்பில் ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய அந்த பன்றியினுடைய கொம்பு போல ஆகாயத்தில் சந்திரன் இருக்கின்றது. சரி, ஆகாயத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது. உடு அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம். அந்தர உடுக்கள், அந்தரம்னா ஆகாயம். அந்த அந்தரத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த சிவபெருமான் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய மண்டை ஓட்டு மாலையை போல இருக்கின்றது, பிரம்ம கபாலங்களை போல இருக்கின்றது. நிறைய மண்டை ஓடுகளை சுவாமி வந்து மாலையா அணிஞ்சிருக்கிறார். அந்த ஒவ்வொரு மண்டை ஓடும் ஒரு பிரம்மனினுடைய தலை. அப்போ எத்தனை மண்டை ஓடு அணிஞ்சிருந்தா சுவாமி எத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அந்த மண்ட ஓட்டை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிடணும்? எங்கள் சிவபெருமான் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடியவன்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளவு பிரம்ம கபாலத்தை சுவாமி போட்டுக்கிறாரு. ஒரு பிரம்மனினுடைய வயது என்னன்னு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கணக்கு அது.
அந்த அத்தனை பிரம்ம கபாலத்தை சுவாமி போட்டுக்கிறதுனால அத்தனை பிரம்மாக்களினுடைய காலத்துக்கும் முந்தியவன், அவன் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு இத மண்ட ஓட்டை பார்த்து வியப்பு அடைந்து கொள் அப்படிங்கிறதுனால ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த பிரம்ம கபாலங்களாக இறைவனுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலையை போல அவைகளெல்லாம் இருக்கின்றது. சில கோயில்களில் மண்ட ஓட்டு மாலை சின்ன அளவில் இருக்கும். பேரூரில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பேரூரில் பெரிய தங்கத்தில் பெரிய பெரிய மண்டை ஓடு, அது ஒரு மாலை அபூர்வமாக அந்த கோயிலில் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் தங்கத்திலேயே அந்த மண்டை ஓடை செஞ்சு பெரிய மாலையாக அதை சாத்துவாங்க. அந்த மண்டை ஓட்டு மாலையை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரணும் பேரூரில். கப்பீஸ்வரம். அதாவது இயற்கையை நம்ம பார்த்து பார்த்து அதுல இறைவனை பார்க்கணும். அந்த இறைவனை ஒவ்வொரு இயற்கையிலையும் நம்ம பார்க்க பார்க்கத்தான் அது எங்கு நீக்கமர நிறைந்து இருப்பதாக நமக்கு தெரியும். ஒரு ஆகாயத்துல சிவந்த நிறத்தை பார்த்த உடனே சிவபெருமான் இப்படிப்பட்ட சிவந்த நிறத்தை உடையவர், அவருடைய உடம்பா நமக்கு தெரியணும். அந்த சந்திரன் அவர் கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய பன்றி மாலையாக தெரியணும், பன்றி கொம்பு மாலையாக தெரியணும், இல்லை அவர் தலையில அணிந்திருக்கக்கூடிய சந்திரனா தெரியணும். வெறுமனே சந்திரன் சந்திரன் பார்க்கக்கூடாது. அந்த சந்திரனை பார்த்தோன்னே அதுக்கு கீழே இறைவனுடைய முகம் நமக்கு ஒரு கற்பனையா கொண்டு வரும்போது இறைவனுடைய தலையில அந்த சந்திரன் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கற்பனை பண்ணி இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது அது எங்கும் நீக்கமர நிறைந்ததாக நமக்கு காட்சி கொடுக்கும். சுழிபடு பிறவி துன்ப தொடுகடல் அழுவத்து ஆழ்ந்து கழிபடு தனையும் காப்பான் கண்ணுதல் மூர்த்தி பாதம் வழிபடும் அவரை தேரான் வன் சிறை படுத்த தென்னல் வழிபடு புகழ் போல் எங்கும் பறந்தது கங்குல் ஈட்டம் சுழிபடு பிறவி துன்பத் தொடுகடல். அதாவது பிறவிங்கிறது நமக்கு ஒரு சுழற்சி மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. சுழிபடு பிறவி, பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே அந்த பிறவி ஒரு சுழற்சியாகவே வருகின்றது. அதான் சுழிபடு அப்படின்னா சுழித்து கொண்டே வரக்கூடிய அந்த பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ரொம்ப ஆழமான கடலாக இருக்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், வள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க. அப்ப பிறவிய பெரிய கடலாக சொல்கின்றார். தொடுகடல் அப்படின்னா ஆழமான கடல்னு அர்த்தம். அந்த ஆழமான பிறவிக்கடல்ங்கிற பரப்புக்குள் ஆழ்ந்து கழிபடு தனையும் காப்பான். அந்த துன்பப்படக்கூடிய அந்த மணிவாசக பெருமானையும் காக்கும் பொருட்டு, காப்பான் அப்படின்னா காக்கும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த வான் பான் பாக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் சில இடத்துல வரும்போது அதன் பொருட்டுன்னு அதற்கு அர்த்தம் எடுக்கணும். இங்க காப்பான் அப்படின்னா
காக்கும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப கழிபடு தனையும் காப்பான், அந்த பிறவி கடலுக்குள் ஆழ்ந்து கழிகின்ற மணிவாசக பெருமானையும் காக்கும் பொருட்டு கண்ணுதல் மூர்த்தி பாதம், அந்த நெற்றிக்கண்ணை உடைய அந்த சிவபெருமான் அவருடைய பாதத்தை வழிபடும் அவரை தேரான். அந்த வழிபாடு சிவபெருமானினுடைய பாதத்தை வழிபாடு செய்து கொண்டே இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை பற்றி ஆராய்ச்சி இல்லாதவனாக, மணிவாசக பெருமானை பற்றி நன்கு தெரியாதவனாக அந்த பாண்டிய மன்னன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் தேரான், வழிபடும் அவரை தேரான் அப்படின்னா கண்ணுதல் மூர்த்தி பாதம், நெற்றிக்கண்ணை உடைய மூர்த்தியாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடிகளை வழிபடக்கூடிய அவரை, மாணிக்க வாசகரை ஆராயாதவனாக அந்த பாண்டிய மன்னன் இருக்கின்றார். அதாவது மணிவாசக பெருமானினுடைய பக்தி நெறி, அவருடைய மலபரிபாகம், அவருடைய சக்தி நிபாகம், இதெல்லாம் இருவினை ஒப்பு, இதெல்லாம் அவர்கிட்ட வந்திருக்கு, அதை பற்றி தெரியாதவனாக அந்த பாண்டிய மன்னன் இருக்கின்றான். அப்ப தேரான், மணிவாசகரை பற்றி தேராதவனாக இருக்கின்றான். அதன் காரணத்தினால் மணிவாசக பெருமானை பாண்டிய மன்னன் சிறையில் அகப்படுத்தி விட்டான், சிறையில் அடைத்து விட்டான். வன் சிறை படுத்த தென்னன், மணிவாசக பெருமானை பற்றி தெரியாததனால் கொடுமையான சிறையில் அவரை பூட்டி வைத்த அந்த பாண்டிய மன்னன், தென்னன் அந்த பாண்டிய மன்னன் பழிபடு புகழ்போல் எங்கும் பறந்தது கங்குல் ஏட்டம். இதனால அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு பழிச்சொல் ஏற்பட்டு, அது புகழ் போல இருந்தாலும் அது பழிதான். அந்த பழிபடு புகழ் போல், அந்த பழிச்சொல் ஒரு புகழ் எப்படி எல்லா இடத்திலும் உடனே பரவுமோ அதுபோல இந்த பழியும் எல்லா இடத்திலும் பரவியது. அந்த பழி எப்படி பரவியதோ அதுபோல இருள் தொகுதியும் பரவியது. அப்படின்னா இரவு வந்தது அப்படிங்கிறத இதுல சொல்றார். இரவு எப்படி வந்துச்சான்? பாண்டிய மன்னனுக்கு ஒரு பழிச்சொல் புகழ் எப்படி பரவுமோ அதுபோல பழியும் பரவும். அந்த பழிச்சொல் எப்படி வேகமாக பரவியதோ அதை போல இரவு பொழுதும் உடனே பரவியது. அப்படின்னா இருட்டு எங்கேயும் கும்மிருட்டாக இரவு பொழுது வந்தது அப்படின்ட்டு இதுல அந்த இரவு பொழுது கூறுகின்றார். சுந்தரமான அழகு பொருந்திய அந்த சுயம்பு மூர்த்தியாக விடங்கராக தானே தோன்றிய அந்த சொக்கநாத பெருமான், முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் பெருமான் கூறிய அந்த சொக்கநாத பெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசகரை சூழ்ந்து இருக்கக்கூடிய துயரத்தை அகற்றுவதற்காக சிவபெருமானே சிவந்த நிறத்தோடு நேரே காட்சி கொடுப்பது போல அந்த சிவந்த வானமானது இப்பொழுது அங்கே ஆகாயத்தில் தோன்றியது. இறைவனுடைய அந்த ஆகாயத்தில் தோன்றிய சிவந்த வானமானது இறைவனுடைய திருமேனியைப் போல இருந்தது. அங்கு ஆகாயத்தில் தோன்றிய அந்த சந்திரனானது சிவபெருமானினுடைய மார்பில் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பன்றியினுடைய கொம்பு போல அந்த சந்திரனானது இருந்தது. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பிரம்மனினுடைய தலைகளைப் போல இருந்து அவைகளெல்லாம் அந்த மாலை போல அந்த ஆகாயத்தில் தெரிகின்றது. அந்த மாலையானது இறைவனுடைய கழுத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்ம கபால மாலைகளைப் போல அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. நம்மை திரும்ப திரும்ப நம்மை சுழித்து கொண்டு வரும், நம்மை சுழற்றி கொண்டு வரும் இந்த பிறவியாகிய துன்பம், அந்த பிறவி துன்பமாகிய ஆழமான கடல் பரப்பில் இப்பொழுது ஆழ்ந்து கொண்டு கழியக்கூடிய அந்த மணிவாசக பெருமானையும் காக்கும் பொருட்டு அந்த சொக்கநாத பெருமான் நெற்றிக்கண்ணை உடைய மூர்த்தியாக இருக்கக்கூடியவன்.
அந்த சொக்கநாத பெருமானினுடைய பாதத்தை வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானை பற்றி மிக அதிகமாக தெரியாதவனாக பாண்டிய மன்னன் இருந்தான். மணிவாசக பெருமானினுடைய பக்குவ நிலை, அவருடைய இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதத்தை எல்லாம் பற்றி தெரியாதவனாக பாண்டிய மன்னன் இருந்ததன் காரணமாக அந்த மணிவாசக பெருமானை கொடுமையான சிறையில் அடைத்தான் பாண்டிய மன்னன். இதனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பழிச்சொல் ஏற்பட்டது. ஒரு புகழானது எல்லா இடத்திலும் எப்படி வேகமாக பரவுமோ அதுபோல இந்த பழிச்சொல்லும் எல்லா இடத்திலும் பரவியது. இப்படி அந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த பழிச்சொல் எப்படி எல்லா இடத்திலும் பரவியதோ அதுபோல இருளும் தொகுதியாக அங்கே வந்து சேர்ந்தது. அதாவது இரவு பொழுது, அந்த இருள் சூழ்ந்த இரவு பொழுது இப்பொழுது வந்து சேர்ந்தது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.